தமிழ்நாட்டிலே ஒரு தனியார் பேருந்து நிலையம் என்றால் அது தருமபுரியில் உள்ள பேருந்து நிலையம் மட்டுமே. கடைக்கார சங்கத்தின் சார்பில் இங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, எல்லாம் கடன் உடன் வாங்கி வச்சிருக்கிறோம். எங்க வகுத்துக்கு நாங்க பொழிக்கிற அந்த பஸ்ல உட்காந்து எதுவும் விட்டா வேற வழி இல்லை. தனியார் வித்துக்கிட்டு போயிடுறா உங்க வசதிக்கு. பக்கிற பொதுமக்கள் என்ன வருதுங்கன்னு போகிறதுக்கு அங்கே 20 ரூபா, அந்தாண்டு போகிறதுக்கு அந்தாண்ட எங்கே நாங்கள் சம்பாதிச்சு கூலி சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 200 ரூபா. எல்லா வசதியும் எங்களுக்கு இங்கே இருக்குது. அங்கே என்ன இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போட்டால் நாங்கள் எப்படி போகிறது? கொண்டாந்து எங்கே கட்டி வச்சுக்கிறான்? தண்ணி வசதி இதா, பாத்ரூம் வசதி ஏதாவது ஒன்று இருக்குதா? காட்டில் கொண்டாந்து கட்டிட்டு அங்கேருந்து இங்கேருந்து 10 ரூபாய் அங்கேருந்து 10 ரூபாய் இங்கே. குடிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூம் கிடையாது. என்ன பண்ணுவோம் நாங்கள்? என்ன செய்யுது? டெஸ்டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் அரசியல் குறித்த நிகழ்வுகளை தான் நாம் அதிகமாக பேசி வருகிறோம். ஆனால் இந்த காணொலியில் அரசியல் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அண்மையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3 மாவட்டங்களில் புதிய பேருந்து நிலையத்தை துவக்கி வைத்தார். ஒன்று கள்ளக்குறிச்சி, இன்னொன்று திண்டிவனம், அண்மையில் தருமபுரியில் அப்படின்னு சொல்லி 3 இடங்களில் அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் பார்த்துக்கிட்டோம்னா 46 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்டு, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிவடைஞ்சிருக்குது. திண்டிவனத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக தருமபுரியில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் ஒரு பேருந்து நிலையம் உருவாயிருக்கு. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவில் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்கிறாங்க. தனியார் நிறுவன உதவியுடன் ஒரு பஸ் ஸ்டாண்டு இயங்கப்பட்டால் அது யாருக்கு கீழே இயங்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற நபராக கருதக்கூடிய டிஎன்சி இளங்கோவன், டிஎன்சி மணிவண்ணன் ஆகிய சகோதரர்கள் மூலமாக தான் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள், சினிமா ஃபைனான்ஸுக்கு பண்ணக்கூடிய தொழில்கள், சிட்பண்ட்ஸு, சீட்டு நடத்துவது, இப்படி பல பிஸ்னஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு சொந்தமான ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு காட்டு பகுதியில் இவங்களுக்கு ஒரு 40 ஏக்கர் நிலம் இருக்கிறது. யாருக்கு? இந்த இளங்கோவனுக்கும் மணிவண்ணனுக்கும். அந்த இடத்துல தான் ஒரு 10 ஏக்கரை சென்டர் பகுதியில் அரசுக்கு ஒதுக்கி அதில் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்கிறாங்க. சுற்றி அவங்க இடம், சென்டரில் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இவர்களுக்கு எப்படி இதில் அனுமதி கிடைத்தது இளங்கோவனுக்கும் மணிவண்ணனுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவின் கடலூர் மாவட்ட செயலாளர்களில் உருவாக இருக்கக்கூடிய எம்சி சம்பத்துடைய சம்மதி என கூறப்படுகிறது. எம்சி சம்பத் அமைச்சராக இருக்கும்பொழுது தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அவர் தான் அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பயும் அவங்க பணிகளை துவக்கிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் ஒரு ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதன் பிறகு பல பிரச்சனைகளுக்கு பிறகு இன்னைக்கு அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ என்ன நம்ம ஒரு பிரச்சனையில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, பழைய பேருந்து நிலையத்துக்கும் புதிய பேருந்து நிலையத்துக்கும் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் கூறப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, இப்போ கட்டி முடித்திருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் எந்தவித வசதிகளுமே கிடையாது. முக்கியமாக குடிநீர் வசதி இல்லை, கழிப்பறை வசதி கிடையாது, போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இந்த பகுதியில் அதிகமாக பேருந்து வருதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்க கட்டி போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக போக முடியல, என்ன இதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பழைய பேருந்து நிலையத்தில் சுற்றி இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் அங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே 200க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதோடு வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறு குறு கடைகள்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கடைகளுடைய அந்த தொழிலாளர்கள்லாம் இன்றைக்கி கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. அவர்களுமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, புதிய பஸ் ஸ்டாண்ட் அங்கே போனதுனால மக்கள் யாருமே இங்கே வர்றதில்லை, எங்களுக்கு வியாபாரமே கிடையாது. ஸோ ஏற்கனவே மாதத்திற்கு ஒரு முறை அரசுக்கு 2 கோடி ரூபாய் கிடைச்சது. இன்றைக்கி 2 கோடி ரூபாய் இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு தருமபுரி நகராட்சிக்கு. இவங்க தனியார் நபர் யாரோ ஒருவர் சம்பாதிப்பதற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, லட்சுமி பிளாசா பிரைவேட் லிமிடெட், அதாவது இந்த டிஎன்சி இளங்கோவன்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, 10 ஏக்கர் அந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கு இடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 25 ஆண்டுகளாக அவர் பஸ் ஸ்டாண்டை அவர் தான் நிர்வகிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த பேருந்து நிலையம் வந்ததுனால வெளியிலேருந்து ஆட்டோக்கு உள்ளே செல்லக்கூடாதான் தடை போட்டுறதா சொல்லப்படுகிறது. அது போன்ற திருநங்கைகள் உள்ள அந்த காசு வசூல் செய்து போவாங்கல்ல, யாசகம் கேட்டு, அவங்க உள்ளே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நரிக்குறவ மக்கள் இந்த ஊசி பாசிமணி விற்பாங்கள்ல, அவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநபர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்பயே ஒரு அடாவடி செயலில் ஈடுபடுவதா சொல்லப்படுகிறது. பல காணொலிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கண்ணீர் மல்க அந்த நரிக்குறவ பெண்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அரசு பேருந்து நிலையம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தனியார் பங்களிப்பு வந்ததுனால முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு
அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் அங்கே வந்து என்ன சொல்லப்படுதுனாக்கா, இது சுற்றியும் அவங்க இடம் இருக்குது. அந்த 10 ஏக்கர் பரப்பளவில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு. இதை சுற்றி 40 ஏக்கர் பரப்பளவில் இவங்க இடம் இருக்குது. அதில் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வணிக வளாகங்களோ பெரிய பெரிய கடைகளோ கட்டி இவங்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக, இவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் படுத்துவதற்காக இப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு இவங்க பேரில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு இயங்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ முழுக்க முழுக்க அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு தனிநபர் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த தெரிவிக்கக்கூடிய கருத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் பின்புறம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த டிஎன்சி இளங்கோவன் மணிவண்ணன் யார் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், அதிமுகவோட ஒரு முக்கியமான சம்பந்தியாக கூறப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, இவருடைய பள்ளிகளில் தான் ஆர்எஸ்எஸ் உடைய கேம்ப் வந்து தொடர்ந்து நடத்தி வரதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லலாம், அண்மையில் அதே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடத்தினதால அந்த பள்ளியுடைய அனுமதியை ரத்து செய்தாங்க. அதன் பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதே தருமபுரியில் தான் விஜய் வித்யாலயா அப்படிங்கிற பள்ளிகளையும் அவங்க நடத்திக்கிட்டு வராங்க. இந்த பள்ளிகளில் தான் தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய கேம்ப்பு, பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பணிகள்லாம் அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இவங்க மூச்சுக்கு 300 தடவை நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம், எங்களுடைய வாழ்நாள் எதிரி பாஜக தான், பாஜக உள்ளே வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும்னு சொல்லி போகிற இடங்கள்லாம் பாஜகவை பற்றி குறை சொல்லக்கூடிய திமுக அரசு இப்படி ஆர்எஸ்எஸ் பின்னாடி இயங்கக்கூடிய நிறுவனத்திற்கு எப்படி அனுமதி அளித்ததுங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், வணிகர் சங்கங்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பல இடங்களில் பள்ளிகள் ஆர்எஸ்எஸ் இயங்கள் ஏதோ பொதுக்கூட்டங்களோ நிகழ்ச்சி நடத்தினா உடனடியாக அங்கே அனுமதி ரத்து, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து இவங்க இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட நபருக்கு தான் திமுக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அனுமதி கொடுத்தாலும் இவங்க அதை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு போவதற்கு போதுமான பஸ்ஸு கிடையாது. அதுவும் காலை நேரத்தில் பஸ் வசதி இல்லாமல் 100 ரூபா கொடுத்து ஆட்டோவுக்கு போகக்கூடிய நிலை இருக்கிறதா. அப்படியே அங்கே சென்றாலும் தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய பகுதி, அரூர் உள்ளிட்ட சேலத்துக்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது, அவ்வளோவா இல்லை. இங்கன்னா கண்டினியூட்டாக இருக்கும். ஆனால் அங்கே புதிய பேருந்து போனதுலேருந்து சரியாக பஸ்ஸு வர்றதில்ல, யாரை கேட்குறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்கள்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க. அதே போல் இரவு நேரங்களில் எப்படி நாங்கள் தனியாக பெண்கள்லாம் வர முடியும், அது காட்டுக்குள்ளே இருக்கிறது, எந்தவித வசதியுமே கிடையாது, ஒரு அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 25 வருடங்களுக்கு டிஎன்சி குழுமத்துடன் தான் அந்த தேர்தலும் இருக்க போகிறது. இப்போவே பல பிரச்சனைகள், பல சிக்கல்லாம் ஏற்படுது. பொதுமக்கள் யாரும் உள்ளே போக முடியல, வாகனம் நிறுத்த முடியல. அப்படியே ஆட்டோ நிறுத்தினாக்க 200 ரூபா வசூல் பண்ணுறதா ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக தமிழ்நாட்டில் ஒன்றா தனியாருக்கு ஒப்படைச்சவர் தான் நம்ம பார்க்குறோம். அண்மையில் எம்டிஎஸ்சி, அதாவது நம்ம சென்னையுடைய போக்குவரத்து கழகங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதனால மக்கள்லாம் என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறாங்க, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 2 பணிமனைகளும் ஏற்கனவே வியாசார்பாடி உள்ளிட்ட பெரும்பாக்கம் பணிமனைகளும் தனியார் மயமாக்கப்பட்டது. அதற்கு சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கம்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போது தனியார்கிட்டையும் போயிடுச்சு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இன்றைக்கி முழுவதுமாக போக்குவரத்து துறையே உள்ளிட்ட இந்த முழுவதுமாக தனியார்ட்ட ஒப்படைப்பதற்கான செயலுடைய முன்னோட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தொழிற்சங்கங்கள்லாம் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்படியே ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு நபருக்கு இவங்க அனுமதி கொடுத்து விட்டு இந்த புறம் வந்து நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் உள்ளிட்ட பல கட்சிகள்லாம் பாஜகவுடைய பி டீம் தான் திமுக அப்படின்னு சொல்லுவது உண்மையாக இருக்குமோங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்படியாகத்தான் இவர் வேலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் அதே போல் திண்டிவனத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து இந்திரா காந்தி பேருந்து நிலையம், அதை வந்து மாற்றிவிட்டு புதிதாக கட்டும் பொழுது கலைஞருடைய பேருந்து நிலையத்தை பேர் வச்சுட்டாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு திரும்பியும் பெயர் மாற்றப்பட்டது. ஸோ அங்கேயும் சில பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்க, அங்கே போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது, போதுமான வசதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்குள்ள பெண்மணிகள்லாம் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ எந்த ஒரு திட்டமும் முறையாக திட்டமிடப்படாததால் அவசர கைதியில் திறக்கப்பட்டதுனால இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்குது. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செயல்படாமல் அப்படியே கிடந்தது. காரணம் என்னன்னாக்கா, அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியாக ஒரு காட்டுப்பகுதியில் கட்டப்பட்டதுனால தான் வருஷ கணக்காக கடந்தது. அது இப்போ தான் ஏதோ பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. ஆனால் போதுமான இதுவும் இல்லை. அதே போல் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதே தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவுட்டரில் கட்டி போட்டாங்க. அங்கே இன்றைக்கி ஆடு மாடு அண்டி இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. இப்படி மக்களுடைய வரி பணத்தை ஒரு சரியான திட்டமிடுதல், சரியாக பயன்படுத்தாமல் அவசர கதியில் ஏதோ ஒரு பேரில் ஒரு திட்டத்தை தொடங்கினாக்க மக்களுடைய வரி பணம் என்பது இப்படியாகத்தான் வீணாகிறது. முறையான திட்டத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.